எல்லாருமே அவங்கவுங்க எஸ் ஹாப்பி ஈவினிங் டு ஆல். வெல்கம் டு அவர் பேசிக் லெவல் ஃபர்ஸ்ட் டே மெமரி ட்ரைனிங் கிளாஸ். அதுக்குள்ள ஓகே ரைட். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஒவ்வொருத்தரா உங்களோட இதை அன்மியூட் பண்ணுங்க. அவங்கள பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ த கிளாஸ் டுடே ஒரு இன்ட்ரோடக்ஷன். எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்போம். இது தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு கெட் அப்பாலஜி ஃப்ரம் யூ ஆல். இன்னைக்கு நான் சென்னையில இருக்கேன். நான் வேற இடம் ஷிஃப்ட் ஆனதுனால எனக்கு சிக்னல் சரியா கிடைக்கல. ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி அதுலயும் கனெக்ட் ஆகாத இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகமாயிடுச்சு. அதுக்கு இடையில எல்லாரும் அன்மியூட் பண்ணி ஒரே டைம்ல டார்ச்சர் கொடுக்க இவ்வளவு டைம் டிலே ஆயிடுச்சு. எனிஹவ் இதை நாளைக்கு நான் ஸ்டார்ட் அவுட் பண்ணி புதுசா நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ த டைம் ஃபார் யூ டு இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். ஒருத்தங்க அன்மியூட் பண்ணா மற்றவங்க எல்லாம் மியூட்ல வைங்க. அவங்க மட்டும் உங்களை பத்தின ஒரு சில ஃபியூ வேர்ட்ஸ், நீங்க யாரு, எந்த ஊரு, என்ன படிக்கிறீங்க, உங்களை பத்தி கொஞ்சம் ப்ளீஸ் கமான். வணக்கம். எஸ், என் பேர் செல்வமணி. என் கூட எங்க தங்கச்சி இருக்காங்க, திலகவதி. அவங்க இப்பதான் 12th முடிச்சிருக்காங்க. நான் இருக்கிறது மும்பையில இருக்கோம் சார். பேசிக்கலா சேலம். வெரி குட். சேலம், ஆனா இப்ப இருக்கிறது மும்பைல. செல்வமணி பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே ரைட், குட். நெக்ஸ்ட் ப்ளீஸ். Hello. Yeah. So good evening, sir. I'm Megla from Erode. All right. I'm a housewife, sir. Yeah. I'm CA போட்டிருக்கேங்க சார் படிக்கிறதுக்கு. ஓகே, நீங்க சிஏ படிக்கிறதுக்கு போட்டிருக்கீங்க. அதுக்கு இந்த மெமரி ட்ரைனிங், இந்த செஷன் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்குமா அப்படின்றத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்காக வந்திருக்கீங்க. வெல்கம். நெக்ஸ்ட் மத்தவங்க எல்லாமே மியூட்ல வைங்க. கம் ஆன். Sir, Sanjay Krishna from Tirupur, studying 9th standard, sir. Okay, Sanjay Krishna. Good. Next. Sir, நான் பாலமுருகன் கரூர் சார். செட்டிநாடு லாஜிஸ்டிக்ஸ்ல ஒர்க் பண்றேன். இப்போ வந்து டெபுடேஷன் ஒர்க்காண்டி ஆந்திரால இருக்கேன். ஆந்திரால இருக்கீங்க. ஓகே பாலமுருகன், செட்டிநாடு லாஜிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்போர்ட். ஓகே ரைட். ஓகேங்க பாலமுருகன். சார் நான் தினேஷ் குமார். சென்னையில இருக்கேன் சார். பெருங்குடி OMRல இருக்கேன். சென்னையில இருக்கீங்க. இன்னைக்கு பேசுனேன். ஐடில சாஃப்ட்வேர்ல தான் சார் ஒர்க் பண்றேன். இங்க ஷோலிங்கநல்லூர்ல ஒர்க் பண்றேன். ஷோலிங்கநல்லூர்ல இருக்கீங்க. ஓகே குட். தேங்க்யூ. ரைட். தினேஷ் குமார், நீங்க தானே கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போறீங்க? ஆமா நான் தான் சார். நான் தான். ஓகே ரைட். சார். எஸ். My name is M. Kaviteshni. I am studying 5th standard, sir. எந்த ஊருமா? Tenkasi, sir. Tenkasi. Kaviteshni, you are from Tenkasi. Okay, good. Right. Welcome. Next, please. Thank you, sir. Hi, sir. I am Nadine from Orthanadu, sir. 5th standard. தஞ்சாவூர்ல. ஓகே, தஞ்சாவூர்ல ஒர்த்தநாடுல இருந்து பேசுறீங்க. ஓகே, வெல்கம். Thank you, sir. ஓகே. அத்திரன். நெக்ஸ்ட் குயிக்கா மியூட் பண்ணிக்கணும். யார் அன்மியூட் பண்ணீங்க அவங்க? நெக்ஸ்ட். யா சார், நான் ரேஷ்மா ஸ்ரீயோட மதர் பேசுறேன். சென்னையில இருக்கேன் சார். வீட்ல உங்ககிட்ட பேசுனேன். ரேஷ்மா ஸ்ரீ. உங்க பேரு? 9th standard. என் பேர் செல்வி சார். செல்வி. ஓகே. 9th standard பாப்பா படிக்கிறாங்க. நாளைக்கு எக்ஸாம்ன்றதுனால இன்னைக்கு செஷன் நான் அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். வெல்கம். நீங்களே வரலாம், ரெகுலராவும் வரலாம். ஓகே குட். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் ப்ளீஸ். மியூட் பண்ணிக்கோங்க. மத்தவங்க மியூட்ல இருக்கணும்னு சொல்லி அங்க போய் பேசிட்டு இருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட். அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். இதெல்லாம் கேப்பு, இதெல்லாம்
அமைச்சிட்டு இருப்பான் ஒருத்தன். ப்ளீஸ் நீங்க மியூட் பண்ணிட்டு அங்க பேசுங்க. டைமிங் கேட்டிருக்கோம், அது எதுக்குமே கேன்சல் பண்ணிட்டு இதுக்கு எல்லாமே மெச்சூர்டு பர்சன்ஸ் நம்ம இந்த கிளாஸ்க்கு வந்திருக்கோம். அத மைக்க மியூட் பண்ணணும்ன்றதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு ஒவ்வொரு டைம்லயும் இந்த ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. கமான் நெக்ஸ்ட் மத்தவங்க யாரு வரா? Good evening, sir. நெக்ஸ்ட் Good evening, sir. Sir, Susila Devi from Trichy, sir. இருக்குது. சுஷீலா தேவி ஃப்ரம் ட்ரிச்சி. ஓகே. Yes, yes, sir. இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் சார். காம்படிட்டிவ் சொல்லுங்க எக்ஸாம் சுஷீலா ப்ரிப்பேர் தேவி. பண்ணலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஓகே பண்றதுக்காக நீங்க ஜாயின் ஏற்கனவே பண்ணிருக்கேன் சார். ஓகே ரைட்டுங்க சுஷீலா தேவி, வெல்கம். ஓகே சார். நெக்ஸ்ட் Thank you, sir. Good evening, sir. This is Novi Faustina from ஸ்னோவி. Coimbatore. ஓகே வாய்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கு. ஸ்னோவி வெல்கம். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 7th standard, sir, in St. Francis 7th standard. Anglo-Indian Girls High School. ஓகேமா குட் சூப்பர். ரைட் நெக்ஸ்ட் ப்ளீஸ். I am Kiran, sir, from Kallakurichi. கள்ளக்குறிச்சி லிங். வெரி குட். 8th ஸ்டாண்டர்டா? Yes, sir. ஓகே குட். நெக்ஸ்ட் Sir, Suvita from Chengalpat, sir. சுவிதா ஃப்ரம் செங்கல்பட். ரைட் ஓகே Housewife, sir. ஓகே குட். இன்னும் Sir, Yashwantini from Chennai. யஷ்வந்த்னி ஃப்ரம் சென்னை. எஸ் ஓகே ஓகே நெக்ஸ்ட். இன்னும் இது வரைக்கும் யாருங்க? கார்த்திகேயன் from திருப்பூர். எஸ் கார்த்திகேயன். குட் வெரி குட் வெல்கம். கார்த்திகேயன் தெரியும், ஏற்கனவே பேசினதுதான். ஓகே நெக்ஸ்ட். Sir, I am Gauri from Salem, sir. ஓகே வெல்கம். நெக்ஸ்ட். Sir, I am Tirumurugan from Theni, sir. தேனி. ஓகே இன்னும் Hi, sir. This is Silango from Arakonam, Chennai. Currently Oh, working yeah. in IT as software developer. ஓகே இளங்கோ லேட்டஸ்டா இப்பதான் ஜாயின் பண்ணீங்க. வெல்கம். Yeah. ரைட் நெக்ஸ்ட். Hi, sir. வாங்க. Hello. Sir, Rukmangan கேக்குதுங்க. from Erode. ருக்மங்கதன் ஃப்ரம் ஈரோடு. Erode. ஓகே குட். ஈரோடு வெல்கம். நெக்ஸ்ட். Hi, sir. This is Bhubalan Marudamuthu from Erode. ஈரோடு சித்தோடு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். Yes, sir. ஓகே Yes, sir. Thank you, ஓகே sir. ரைட் நெக்ஸ்ட். இன்னும் Sir, good evening, sir. Ridhanya, sir. ரிதன்யா. ரிதன்யா வெல்கம். ரைட்டே ஓகே ரைட். இன்னும் யாரு? பிரின்சிபல் Sir, Mugil Krishna. முகில் கிருஷ்ணன். உங்க அப்பா லைன்ல வந்துகிட்டே என்னை டிஸ்டர்ப் பண்றாங்க. Son of. எஸ் சன் ஆஃப் அது லிங்க் ரவிச்சந்திரன். கேக்குறதுக்காக ஃபோன் பண்ணா சார். எஸ் எஸ் நான் லாகின் பண்ணதுனால இது கொஞ்சம் இதாயிடுச்சு. ஓகே குட். ஃபைன் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இங்க வாங்க லைன். ஓகே ரைட். இன்னும் நெக்ஸ்ட் யாரு? இன்னும் யாரு? உங்களை செல்ஃப் இன்ட்ரோ பண்ணாதவங்க யாரு? இன்னும் எனக்கு விஜயலட்சுமி, பவித்ரலட்சுமி இவங்க எல்லாம் யாருமே வரலையா? இல்ல வந்து பேசலையான்னு தெரியல. ஓகே பரவாயில்ல, எல்லாரும் மியூட்ல வைங்களேன். இப்போ இந்த
மறுபடியும் ஒன்று சொல்லிடுறேன். இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் நெட்வொர்க் இஷ்யூ. அதுல எனக்கு கனெக்ட் ஆகுறதுல கொஞ்சம், அப்புறம் புதுசா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால எல்லாரும் ஒரே டைம்ல அன்மியூட் பண்ணதுனாலையும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு. இதை தவிர இன்னைக்கு கிளாஸை பொறுத்த வரைக்கும் யாருமே இதுக்காக ஒரி பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் நாள் நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரு டுகெதர் ஜாயின் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க யாரு நான் யாரு அப்படின்றத ஒருத்தர் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த ஃபர்ஸ்ட் செஷன் பொறுத்த வரைக்கும். அதனால இதுக்காக ஐயோ முதல் நாள் கிளாஸ் நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னு எதுவும் நினைக்க வேண்டாம். பரவாயில்ல, இதை கடந்து வரலாம். சரி, இந்த செஷன் எல்லா ஏஜ் குரூப்லயும் கலந்துருப்போம். இப்போ ஐடில ஒர்க் பண்றவங்களும் இருக்கலாம், ஸ்கூல் கோயிங் இருக்கலாம், +2 முடிச்சவங்க இருக்கலாம், காம்படிஷனுக்கு படிக்கிறவங்க இருக்கலாம், சிஏ படிக்கிறவங்க இருக்காங்க மேகலா ஈரோட்ல. இப்படி ஒவ்வொருத்தரும் வந்திருக்காங்க வேரியஸ் ஏஜ் குரூப்ல. ஏன் அப்படின்னு கேட்டா, நமக்கு ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஒரு சில விஷயங்கள் என்ன நினைச்சோம் மறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். காலையில யாருன்னா பண்ணணும்னு கேட்டா மறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அடிக்கடி நம்ம யூஸ் பண்ற ஒரு வேர்டு எது அப்படின்னு சொன்னா ஐ ஃபர்காட். சரி, எக்ஸாம் ஹால்ல போனா மட்டும்தான் மறக்குதா அப்படின்னு கேட்டா எல்லா இடத்துலயுமே மறக்குது. ஏன் மறக்குது? அதுதான் இப்ப இன்னைக்கு நம்ம முதல்ல எடுக்க போறோம். ஏன் மறக்குது, மறக்கிறதுக்கு என்ன காரணம்? சரி, இத நாம எப்படி ஓவர் கம் பண்றது? இது நம்ம இந்த மறதி அப்படிங்கிறத மறந்துடுறதுக்கு வாட் வி ஆர் கோயிங் டு டூ அப்படின்றத தான் முதல்ல கொண்டு வர போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம செஷன்ல பிரெயின் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம், மைண்டு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிரெயினோட ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, அதுல இந்த மெமரி அப்படின்ற ஏரியா எப்படி வருது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாள்ல எல்லாமே பார்க்க போறதில்ல. நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் we are going to see the power of the brain, the function of the brain, okay, and programming and reprogramming. இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். சரி, ஏற்கனவே நமக்கு ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு விஷயம், நமக்கு இன்னைக்கு இருக்கிறதுல உலகத்திலேயே ஹாப்பியஸ்ட் பீப்புள் லிவிங் இன் த கண்ட்ரி எது அப்படின்னு கேட்டா, நம்பர் 1 கண்ட்ரி ஹாப்பியஸ்ட் பீப்புள் லிவிங் இன் த கண்ட்ரி அது என்னன்னு கேட்டா, நாம சொல்ல யுஎன்னுடைய லிஸ்ட் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு 150 அண்ட் அபவ் கண்ட்ரிஸ் பல வருடமா கணக்கெடுக்கிறதுல நம்பர் 1ல ஃபின்லாந்து இருக்கு. ஓகே, நம்பர் 1ல ஃபின்லாந்து இருக்கு. டாப் 10ல ஐஸ்லாந்து, ஆஸ்திரியா, கனடா, ஸ்வீடன், டென்மார்க், இது எல்லாமே டாப் 10ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இதுல நம்பர் 1ல ஃபின்லாந்து பல வருடமா இருக்கு. எஜுகேஷன்லயும் அந்த கண்ட்ரி தான் நம்பர் 1ல வருது. ஸோ அப்போ இங்க எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டா, எஜுகேஷன்ல நம்பர் 1 அந்த கண்ட்ரி இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அவங்க ஹாப்பியா இருக்காங்க. இது இந்த எப்படிலாம் ஹாப்பியா இருக்கான்றது பல பேராமீட்டர்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப நமக்கு அங்க போகல, நான் வரல. என்ன சொல்ல வரேன், ஒரே ஒரு வேர்டு மட்டும் கொண்டு வரேன், சந்தோஷமா இருந்தா மெமரி நல்லா இருக்கும். அவ்வளவுதான், இதுதான் பெரிய விஷயம். சரி, நம்ம எல்லாமே மேக்சிமம் ஹாப்பியா இருக்கமா அப்படின்னு கேட்டா, எல்லாருமே ஹாப்பியா இருக்கமா? ஒவ்வொருத்தரும் எது இருக்கோ அதை மறந்துடுறோம், அதை விட்டுட்டோம். எது இல்லையோ அதை எடுத்து கையில பிடிச்சுக்கிறோம். எனக்கு இது இல்லை, எனக்கு இது இருக்குன்னு யாரும் சந்தோஷப்படுறது இல்ல, எனக்கு இது இல்லை அப்படின்னு வருத்தப்படுறோம். இதுதான் இன்னைக்கு இருக்கிறதுல மேஜர். எல்லா ஏஜுக்குமே இது உண்டு. இப்போ ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி, எனக்கு இது கிடைச்சிருக்கு, அதுக்கு உண்டான ஒரு கிராட்டிடியூட் இல்லை, ஹாப்பினஸ் இல்லை, அந்த செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் இல்லை. அதை விட்டுட்டு எது நமக்கு இல்லை, அதுதான் ஒண்ணு. அடுத்தது past, worried about the past, anxiety about the future, never in the present. இது ரெண்டாவது. பிரசன்ட்ல நம்ம இருக்கிறது இல்லை. ஒன்னே பாஸ்டுக்கு போறோம், இல்லைன்னா ஃபியூச்சருக்கு போறோம், பிரசன்ட்ல இல்லை. பிரசன்ட்ல இல்லாததுனால
நம்ம மெமரியில அவுட், நிறைய இடத்துல குறைஞ்சிடும். அப்ப ஹவு டு கீப் அவர் மைண்ட் இன் த ப்ரெசன்ட், இதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கு வரும். ஸோ பாஸ்டுக்கும் ஃபியூச்சருக்கும் போகாத ப்ரெசன்ட்ல இருக்கணும். எது ப்ரெசன்ட்ல இருக்கணும்? எதுக்கு ப்ரெசன்ட்ல இருக்கணும்? யாராவது சொல்லலாமா? பிரைன். பிரெயின் இல்ல, மெமரி. மனசா? மைண்ட். மைண்ட். ஓகே, மனசு. சரி, ஓகே, குட், இருக்கட்டும். ஏன் அது பிரசன்ட்ல இருக்கணும் அப்படின்றத நம்ம இப்ப கொஞ்சம் பார்த்தலாம். நம்ம பாடியில 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு. மியூட் ஒருத்தர் உள்ள வந்து ஆரம்பிச்சா மறுபடியும் எல்லாமே அன்மியூட். உங்களுக்கு லிங்க் எடுத்து கொடுத்துறேன். யார் அது அன்மியூட்ல? ஓகே, அதாவது நம்ம பாடியில 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு. இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இன்ஃபர்மேஷன் ஸ்பான்டேனியஸா பிரெயினுக்கு போயிட்டே இருக்கு. ஐஸ், இயர், நோஸ், மவுத், ஸ்கின், இதுல ஒரே டைம்ல எல்லாமே கண்டினியூவா மெசேஜ் கண்டக்ட் பண்ணிட்டே இருக்கு பிரெயினுக்கு. பிரெயின்ல அது லிம்பிக் சிஸ்டம், அதுதான் ப்ரோக்ராம் பண்ற ஏரியா. இந்த 5ஐயும் ஒரு இடத்துல பிரிச்சு அனலைஸ் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். தனித்தனியா அது எது வருதோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அங்க அது தாட்ஸா கன்வெர்ட் பண்ணுது. நம்ம பிரெயின்ல தாட்ஸ் உருவாகுது, அது இமேஜஸா உருவாகுது. இது ஒரு விஷயம். ஓகே, ஸோ இந்த இமேஜஸ், தாட்ஸ் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 60,000 60,000 தாட்ஸ் ஆவரேஜ். அது 50ல இருந்து 70 வரைக்கும் இருக்கு. ஆவரேஜா 60,000 தாட்ஸ் இட்ஸ் கமிங் அண்ட் கோயிங். The thoughts are involuntary. That is not in our control. நம்ம கண்ட்ரோல்ல அது கிடையவே கிடையாது. இப்போ திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது, அது நம்ம கண்ட்ரோல் கிடையாது. அது ஒரு சவுண்ட் வருது. திடீர்னு யாரோ ஒருத்தர் நம்மள எமோஷனலா திட்டுறாங்க, அது நம்ம கண்ட்ரோல் கிடையாது. ஆனா அதை அக்செப்ட் பண்றதோ ரிஜெக்ட் பண்றதோ நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. அதுதான் அடுத்த விஷயம். ஸோ அப்ப தாட்ஸ், அது கண்ணுல பாக்குறதோ, காதுல கேட்கறதோ, ஸ்மெல் பண்றதோ, இது எல்லாமே அது இன்வாலண்டரி. ஒரு நாளைக்கு 60,000 வருது, அதெல்லாம் இமேஜஸ். ஓகே, இது போயிட்டே இருக்கு. இதுல ஒரு சில தாட்ஸ் நம்ம we are giving importance. அத 6வது அறிவு, 6th சென்ஸ் அத அனலைஸ் பண்ணுது, அப்சர்வ் பண்ணுது. இதுதான் திங்கிங். சோ இந்த தாட்ஸ் அங்க திங்கிங்கா வருது. அடுத்த லெவல் இது நம்ம பேக்ல நியோ கார்டெக்ஸ், அந்த இடத்துல நம்மளுடைய 6வது அறிவு, அததான் 6th சென்ஸ் சொல்றோம், இன்டெலிஜென்ஸ் என்ன வேணா வச்சுக்கலாம். சோ அங்க அதை பற்றி ஒரு அனலைஸ் பண்றோம். அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலைஸ் பண்ண போறோம். இது வேணும் வேண்டாம், இது ஏன் எதுக்கு, நல்லது கெட்டது, இப்படி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் அந்த திங்கிங் அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. தாட்ஸ் நம்ம கண்ட்ரோல் இல்ல, திங்கிங் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. எதை பற்றி நம்ம ஆராயணும், எதை பற்றி நம்ம கண்டுக்காத விடணும், முடிவெடுக்கிற தன்மை நம்ம கிட்ட இருக்கு. அது 6th சென்ஸ். ஓகே, முடிவெடுத்துட்டோம், ஃபைனலைஸ் பண்ணி அந்த தாட்ஸை இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னா. இப்ப ரோட்ல போயிட்டு இருக்கு ஒரு பைக்கு, அந்த பைக்கை பார்த்த உடனே ஒரு பையனுக்கு இந்த பைக் வாங்கணும், பைக் எவ்வளவு சூப்பர் அப்படின்றது ஒரு தாட்ஸ். இந்த பைக் வாங்கணும் அப்படின்றது ஒரு தாட்ஸ். அதுக்கப்புறம் அந்த 6th சென்ஸ், இந்த பைக் எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா, இது 3 lakhs, கேன் யூ அஃபோர்ட் இட் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு கொஸ்டின் கிரியேட் ஆகும். முடியுமா, ஏது பணம் உங்ககிட்ட அப்படின்றது. அப்போ இல்ல, அது எப்படியாவது ஒண்ணு முடிவு பண்ணி எங்க அம்மாட்ட கேட்பேன், எங்க அம்மாட்ட கேட்பேன், தாத்தாட்ட கேட்பேன், பாட்டிட்டு கேட்பேன்னு நினைப்போம். எல்லாம் யோசிச்சு பார்த்து அங்க நமக்குள்ளேயே பல கேள்விகள் வந்து, யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்க போறதுல நீ இதோட விடு, இது உனக்கு தேவையில்லை அப்படின்னு வருதா. அப்போ அங்க ஒரு கன்க்ளூஷன் வருது. கடைசியா அந்த கன்க்ளூஷன் என்ன, நம்ம கிட்ட அந்த பைக் வாங்குற அளவுக்கு அசெட் இல்லை, நம்ம கிட்ட கேஷ் இல்லை. ஸோ அப்ப இதை விட்டுறலாம், நமக்கு தேவையில்லை அப்படின்றது அங்க போய் மெமரியில ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, ஃபைனலா அது எங்க ரெக்கார்ட் ஆகுது, மைண்ட்ல. ஸோ கடைசியா மைண்ட்ல தான் வந்து நிக்குது மனசு.
அதுலயும் ஆள் மனசு. அப்ப ஒவ்வொரு மெமரியுமே எங்க இருக்கு? மைண்ட்ல இருக்கு. சரி, சின்ன வயசுல ரைட் ஃப்ரம் த பர்த் குழந்தைகளுக்கு நாம இப்ப சொன்னோம்ல, இந்த திங்கிங் இந்த இதெல்லாம் வராது. அது என்னென்ன அந்த இதுல வந்துச்சோ அது வித்தவுட் எனி ஃபில்ட்ரேஷன் ஸ்ட்ரெயிட் அவே. இப்ப நான் இது வேணும் வேண்டாம் நல்லது கெட்டது இந்த அனலைஸ் பண்ற இந்த சிக்ஸ்த் சென்ஸ் அங்க வேலை செய்யாது. ஸ்ட்ரெயிட் அவே நம்ம காதுல கேட்டது கண்ணுல பார்த்தது எல்லாமே போய் நம்மளுடைய ஒரு பவுல் மாதிரி இருக்கிற பாரடைம் நம்ம சப்கான்சியஸ் பதிஞ்சிருச்சு. ஓகே, அப்ப அந்த பதிவுகள் தான் நம்மள வயசானதுக்கு அப்புறம் பெருசானதுக்கு அப்புறம் நம்மள டைரக்ட் பண்ணுது. அந்த ரெக்கார்ட்ஸ், அந்த மெமரிஸ் அக்கார்டிங் டு யுவர் சப்கான்சியஸ் மெமரி, யுவர் ஹேபிட், யுவர் கேரக்டர், யுவர் ஆட்டிடியூட் அண்ட் யுவர் டிசிஷன், எவ்ரிதிங். ரைட். இப்போ ஒரு சிலருக்கு ஒரு சாதாரண விஷயத்தை கண்டு பயங்கரமா பயப்படுறாங்க, ரொம்ப பெரிய பயம் இருக்கு. ஒரு சிலருக்கு எவ்வளவு பெரிய விஷயம் வந்தாலும் அதை ஈஸியா அது இவ்வளவுதானே அப்படின்ட்டு போறாங்க. ரெண்டு பேரும் ஒரே பிரெயின் தான், ஆனா இவங்களோட ஆட்டிடியூட் மாறுது. ஏன்? அவங்களுடைய ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ், சின்ன வயசுல அவங்களுக்கு உள்ள போன பதிஞ்ச பதிவுகள். சரி, இப்ப நம்ம மறுபடியும் பின்லாண்டுக்கு போயிடலாமா? அந்த கண்ட்ரில அதிகமா ஹாப்பியா இருக்காங்க, அதனால எஜுகேஷன்ல நல்லா இருக்கிறாங்க. நம்ம கண்ட்ரில யாரும் ஹாப்பியா இல்ல, அதனால நம்ம எஜுகேஷன்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி. ஏன் இந்த மாதிரி காரணம் என்ன? நம்ம குழந்தை வளர்த்தும் போது சின்ன வயசுலயே எடுக்கிறதான ஒரு பயமுறுத்தி, பயம் பயம் அப்படின்னு ஒரு பயத்தை உருவாக்கி அவங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டியை கொண்டு வந்துடுறோம். எதையுமே நம்மளால செய்ய முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், இட்ஸ் டஃப், என்னால முடியாது, இது ரொம்ப க்ரௌடு, இதுல போய் நான் கம்பீட் பண்ண முடியாது. இப்படி எல்லாமே நெகட்டிவ். யாரு இது பதிச்சா? பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், சரௌண்டிங், ஃப்ரெண்ட்ஸ், மீடியா அண்ட் அதர். இப்படி சுத்தி சுத்தி எல்லாரும் நெகட்டிவாவே அந்த சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு கொடுத்து அங்க உள்ளுக்குள்ள டம்பா இருக்கிறது எல்லாமே தேடி பார்த்தா 90 and above% நெகட்டிவ். அதனால நமக்கு பயம் அப்படின்னு. எக்ஸாம் அப்படின்னா பயம், ஓகே, இன்டர்வியூ அப்படின்னா பயம், காம்படிஷன் பயம், இப்படி எது எடுத்தாலும் நமக்குள்ள இந்த பயம் 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 பயம், இதுதாங்க மேஜர் இஷ்யூ. அது எங்க இருக்கு? ஆள் மனசுல இருக்கு. அது உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது நமக்குள்ள அந்த நெகட்டிவ் நியூரோ டிரான்ஸ்மிட்டரை உருவாக்குது. அதனால நமக்கு ஒரு மாதிரி படபடப்பு வருது, இல்ல ஒரு அன்ஈஸியா இருக்கு, எதையுமே புரிஞ்சுக்க முடியாத ஒரு தன்மைக்கு போயிடுது. அப்ப ஒரு ஆங்கர், ஆன்சைட்டி, ரிசன்மெண்ட், ஸ்ட்ரெஸ், இப்படி என்னென்னமோ பேர் வச்சுக்கலாம், இதெல்லாம் நமக்கு வந்துடுது. அப்போ நம்ம அல்டிமேட்டா செய்ய வேண்டியது என்ன? ஹாப்பினஸ். ஹாப்பினஸ். அப்போ சந்தோஷத்தை நமக்குள்ள கொண்டுட்டு வரணும். இவ்வளவுதான் நம்ம இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன்ல நான் கொடுத்திருக்கிற ஒரு விஷயம். இவ்வளவுதான். அப்போ முதல் கிளாஸ் என்ன பார்த்திருக்கோம்? பிரெயின் 5 சென்ஸ் ஆர்கன்ஸ கொண்டு அங்க வருது. அதுல இருந்து கிரியேட் ஆகிற தாட்ஸ் ஆர் இமேஜஸ். அந்த தாட்ஸ்ல இருந்து ஒரு சில இது திங்கிங்கா கன்வெர்ட் ஆகுது. அதை செய்யறது சிக்ஸ்த் சென்ஸ். அதுக்கப்புறம் அது போய் ஃபைனலா ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆகுது, அது மைண்ட். அங்க இமேஜஸா தான் ரெக்கார்ட் ஆகுது. இது மைண்ட் ஒன்னே பாஸ்ட்லயோ உள்ள ஃபியூச்சர்லயோ அதிகமா இருக்கு, பிரசன்ட்ல இருக்கிறது இல்ல. அது பிரசன்ட்ல இல்லாததுனால நம்ம ரெக்கார்ட் ஆகிறது இல்லை, அதிகமா அங்க பதிவாகிறது இல்லை. இவ்வளவுதான் விஷயம். ஸோ இத பத்தி நம்ம ஒவ்வொரு கிளாஸா கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது அந்த மைண்டை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துட்டு அதை எப்படி பிரசன்ட்ல
நம்மளுடைய பதிவுக்கு ஏத்த மாதிரி வைக்கிறது அப்படின்னு சொல்ல போறோம். ரைட்? ஓகே. இதுக்கு அடுத்தது இந்த பிரெயின் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்தோம். பிரெயின் அப்படின்றது நியூரான்களால் உருவாக்கப்பட்டது. இட்ஸ் மேட் அப் ஆஃப் நியூரான்ஸ். ஒரு பிரெயின் மோர் தென் 100 மில்லியன் நியூரான்களால் இருக்கு. ஓகே. ஒரு பிரெயின் அப்படிங்கிறது நியூரான். அந்த நியூரான் அப்படிங்கிறது எவ்வளவு நியூரான் இருக்கும் அப்படிங்கிறதா 100 மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் ஒன்னு சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் பிரெயின். ஓகே. இப்போ ஒரு நியூரான் இங்க இருக்கு, ஒரு நியூரான் இங்க இருக்கு அப்படின்னா இப்படி ஒவ்வொரு நியூரான்களும் மற்ற நியூரானோட ஒரு வெப் மாதிரி, ஒரு வலை மாதிரி பின்னப்பட்டு இருக்கு. அப்போ இதுல இருக்கிற கலெக்ஷன்ஸ் அதுக்கு போயிடும். அப்பதான் ஒரு தொடர்பு. இப்போ ஒரு நியூரான்ல ஒரு ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு விஷயம். இன்னொரு நியூரானுக்கு இது கனெக்ஷன் இருந்ததுன்னா இங்க இருந்து அங்க கம்யூனிகேஷன் அதுக்கு போயிடும். சரி, அப்படி இருக்கிறப்ப இங்க இருக்கிறது இங்க நமக்கு ஞாபகத்துக்கு வரல. நம்ம மைண்ட்ல இருக்கிறதே நமக்கு ஞாபகத்துக்கு வரல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த 2 நியூரான்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பிளாக். என்ன பிளாக்? சைக்கலாஜிக்கல் பிளாக். என்ன அது? நெகட்டிவ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், கார்டிசோல். இப்போ எப்பெல்லாம் நமக்கு அந்த கார்டிசோல் அப்படின்ற அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நியூரான்களுக்கு நடுவுல வந்து இருக்கோ, அப்போ உள்ளுக்குள்ள ஏற்கனவே நம்ம படிச்சது இல்ல நம்ம கேட்டது பார்த்தது இல்ல ஏதோ ஒண்ணு திரும்ப திரும்ப சொல்லி பதிவு பண்ண விஷயம், ஒருத்தர் பேரு திடீர்னு ஞாபகம் வராது. அந்த பேர் என்னமோ அந்த பேராச்சு, அவன் பேர் என்னப்பா, அவன் பேர் என்னப்பான்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா இங்க இருக்கும், ஆனா வராது. ஏன் வரல? இதுல ஒண்ணு இருக்கு. அதுதான் இந்த கார்டிசோல். ஓகே. இதுவே அந்த ஹாப்பினஸ் கொண்டுட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோ, நமக்குள்ள ஹாப்பி ஹார்மோன்ஸ். எப்ப இது நெகட்டிவ் ஹார்மோன்ஸ், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொன்னானோ அப்ப ஹாப்பி ஹார்மோன் ஒண்ணு இருக்கு. அதுல நிறைய இருக்கு. அது ஒரு ஆக்ரோனிம்ஸ்ல ஏற்கனவே கொடுத்திருப்பேன். டோஸ், DOSE, டோஸ். டோபமின், ஆக்சிடோசின், என்டார்பின், செரட்டோனின் ஆர் செரட்டோனின் என்டார்பின். DOSE, செரட்டோனின் என்டார்பின். இப்படி வெவ்வேறு ஹார்மோன்ஸ். இதெல்லாம் ஹாப்பி ஹார்மோன்ஸ். இதெல்லாம் எப்ப நமக்குள்ள இருக்கோ அப்போ அந்த கார்டிசோலை என்கவுண்டர் பண்ண முடியும். ஓகே. அப்ப ஹாப்பி ஹார்மோன்ஸ் நமக்கு இருந்தா நமக்குள்ள அந்த அந்த கெமிக்கல்ஸ், அந்த ஹார்மோன்ஸ் இருந்ததுன்னா நமக்கு இந்த குழப்பம் வராது, பயம் வராது, கவலை வராது, தயக்கம் வராது. ஒரு டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டியில நம்ம யோசிக்க மாட்டோம், தடுமாற மாட்டோம். நமக்கு ஒரு போல்ட்னஸ் இருக்கும், ஒரு கரேஜ் இருக்கும், கன்விக்ஷன் இருக்கும். ஓகே. அப்போ நமக்கு என்ன தேவை? ஹாப்பி ஹார்மோன்ஸ். ரைட்? அதுல டோபமின் அப்படின்றதுல இது சாதாரண ரொம்ப சீப்பஸ்ட் ஒன். எப்படி வேணாலும் கிடைக்கும், எதுல வேணாலும் வரும் நமக்கு. அதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா கிடைக்கலாம், காஃபி குடிச்சா கிடைக்கும், டீ குடிச்சா கிடைக்கும், இல்ல வெவ்வேற ஒரு வீடியோ பார்த்தா, ட்ரோல் வீடியோ பார்க்குறாங்க, இல்லை அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று பண்றாங்க, அப்பெல்லாம் நமக்கு டோபமின் கிடைக்குது. இந்த டோபமின் வந்த உடனே இந்த பிரெயின் எனர்ஜைஸ் ஆயிடுது. அவா ஐ எம் கெட்டிங் சம் ரிலாக்ஸ், அப்ப இனிமேல் இது எனக்கு வேணும் அப்படின்னு அது கேட்குது. நல்லா புரிஞ்சுக்குவோம். இந்த டோபமின்ங்கிறது ஒரு ஹாப்பி ஹார்மோன், ஆனா லோ குவாலிட்டி ஹார்மோன். இப்போ ஒரு பேப்பர்லயும் நெருப்பு எரியும், ஆனா பெரிய ஒரு விறகு கட்டையிலயும் நெருப்பு எரிக்கலாம். ஆனா அந்த பேப்பர் எரிஞ்சு உடனே போயிடும், காணாத போயிடும். சருகுகள் எரியும், உடனே அந்த நெருப்பு போயிடும். அப்ப அதனோட எனர்ஜி கம்மி, ஆனா அது எனர்ஜி தான். அதே மாதிரி இந்த டோபமின்ங்கிறது எனர்ஜி தான், ஹாப்பி ஹார்மோன் தான், ஆனா அது லோ குவாலிட்டி. இதுல தான் இப்ப அடிக்ஷன். நாம ஏன் அடிக்ஷன் ஆகுது? ஏன் இந்த பிரெயின் திரும்ப திரும்ப ஒரு வீடியோனா அதையே பார்த்துட்டு இருக்கு, ஏன் மொபைல்னா அதையே பார்த்துட்டு இருக்கு? ஓகே. ஏன் ஒரு டீ காஃபி இல்ல வேற ஏதோ ஒண்ணு அதையே திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்கு? சாப்பிட்டு எதையுமே திருப்தி அடையல, இன்னும் சாப்பிடு சாப்பிடுன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், வயிறு தான் பெருசாகுது. ஏன் அது பண்ணுது? அது சாப்பிட்ட உடனே டோபமின் கிடைக்குது. அந்த டோபமின் வந்தோன்னா அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது அந்த பிரெயின். அப்போ எனக்கு இது வேணும், அவ்வளவுதான் அது சொல்லிடுது. அதை தான் நம்ம கண்டினியூ பண்றோம். இதுதான் டோபமின் அடிக்ஷன். ஸோ பர்டிகுலரா ஒரு அடிக்ஷன் கிடையாது, இந்த டோபமின்காக தான் அது பண்ணுது. அப்போ இதை விட பவர்ஃபுல்லான மற்ற ஹார்மோன்ஸ் எப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதை நம்ம செக்ரேட் பண்றோமோ
அப்போ இதுல இருந்து தப்பிச்சிடலாம். அடுத்தது ஓகே, அடுத்ததுதான் என்டார்ஃபின். இந்த என்டார்ஃபின் நம்ம இங்க யோகா டீச்சர்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் நல்லாவே அதை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. இந்த எக்ஸசைஸ், இந்த நர்வஸ் சம்மந்தப்பட்டது, பாடியில ஸ்வெட் ஆகுற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணாவோ யோகா பண்ணாவோ நம்ம உடம்புல உண்டாகிற ஒரு ஹார்மோன் என்டார்ஃபின். அதே மாதிரி சிரிச்சாலும் நல்ல ஒரு நல்லா கக்கன்னு சிரிக்கிறவங்களுக்கு நிறைய என்டார்ஃபின் கிடைக்கும். ஸோ இது டோபமைனோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஹார்மோன். அப்ப ஈஸியா அதை விட இது பவர் அதிகம். இதை வச்சு அந்த கார்டிசோலை வெளியேற்றலாம். இப்ப நல்லா வேர்க்க வேலை செய்யறாங்க, வேர்க்க அளவுக்கு வேலை செய்யறாங்களா, அப்ப அந்த வெளியே வர வேர்வையெல்லாம் கார்டிசோல்னு நினைச்சுக்கோங்க வந்துருது. அப்ப நீங்க நல்லா ரிலாக்ஸ் ஆயிடலாம். ரைட். அடுத்து செரட்டோனின் அப்படின்றது இட்ஸ் ஒரு மெடிடேஷன் ரேஞ்சில் அப்படியே மனம், உடல், மனம், ஆன்மா எல்லாமே அமைதிப்படுத்துறப்போ நமக்கு கிடைக்கிற அந்த ஹார்மோன் செரட்டோனின். இதுவும் அதுலயே வந்துருது. ஓகே, கடைசியா ஒண்ணு சொன்னல ஆக்சிடோசின். இதுதான்பா இந்த 4ல ஹைலி பவர்ஃபுல், எல்லாத்த விட ஒரு ஸ்ட்ராங்கானது எது அப்படின்னு கேட்டா ஆக்சிடோசின். ஸோ இந்த ஹார்மோன் நமக்கு வேணும், கிடைக்கணும் அப்படின்னா you have to show pure love. பியூர் லவ். அது கடவுள்கிட்ட கொடுத்தாலும் சரி, குழந்தைங்கிட்ட காட்டினாலும் சரி, நண்பர்கிட்ட காட்டினாலும் சரி, யார்கிட்ட காட்டினாலும் அந்த பியூரிட்டி, அப்ப நமக்குள்ள உருவாகிற அந்த ஹார்மோன் ஆக்சிடோசின். ஒருத்தருக்கு அன்னதானம் பண்றாங்க, மகிழ்வித்து மகிழ் அப்படின்றோம். அவங்க நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பா இருக்கிறாங்களா, நமக்கு ஒரு சந்தோஷம் வருது பாருங்க. அப்பா பசியில இருக்கிற ஒருத்தனுக்கு நம்ம இன்னைக்கு அன்னதான் உணவு கொடுத்தோம் அப்படின்னு அவங்க சந்தோஷம் அடைகிறத பார்த்து நம்ம சந்தோஷம் அடைகிறோம்ல, அப்ப நமக்குள்ள வர்றது ஆக்சிடோசின். அது மாதிரி கோவில், ஒரு கடவுள் பேர்ல நம்ம ஒரு பக்தின்றதுல நம்ம அன்பு, கடவுளுக்கு அன்பு செலுத்துறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பியூர் லவ் அதுல கிடைக்கிறதுதான் இருக்கிறதுலயே பவர்ஃபுல்லான ஆக்சிடோசின் அப்படின்றது. சோ அப்போ ஹாப்பி ஹார்மோன் டோஸ். இந்த ஹாப்பி ஹார்மோன்ல எது எது எவ்வளவு பவர் அப்படின்றத சும்மா ஒரு வரிசைப்படுத்தி காட்டியிருக்கேன் லைட்டா. அப்ப நமக்கு தேவை மேக்சிமம் ஆக்சிடோசின் தேவை. அட்லீஸ்ட் டோபமைன் வேணும், அது எமர்ஜென்சி. இப்போ ஒரு இடத்துல விறகு இது வேணும்னா முதல்ல அந்த பேப்பரை தானே எரிக்கிறோம், ஒரு சருகு தானே எரிச்சு கொண்டு வரோம். அப்போ அதுவும் தேவை, பட் அது ஸ்டார்டிங்க்கு மட்டும். அதுக்கப்புறம்ன்றது மேல நமக்கு தெரிஞ்ச, அதுக்காக தான் இந்த யோகா, அந்த மெடிடேஷன். அப்புறம் இது எதுவுமே வேண்டாம், அன்பே கடவுள் ஏன் சொன்னாங்க? அந்த அன்புக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அது ஒண்ணு இருந்ததுன்னா எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்றது தான் கடைசியா வந்து நிக்குது. ஓகே, சரி. இப்ப இன்னைக்கு டாபிக்ல நான் உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசினது பிரெயின், 5 சென்சஸ், அதுக்கப்புறம் தாட்ஸ், அதுக்கப்புறம் திங்கிங், அதுக்கப்புறம் மைண்ட். ஓகே, அப்புறம் ஹாப்பி ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருந்ததுன்னா ஆங்கர், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், ஜெலசி இதெல்லாம் வரும். அதுவே ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா லவ் இருக்கும், ஃபெய்த் இருக்கும், பிளிஸ், ஹாப்பினஸ், என்டர்டைன்மெண்ட், இப்படி நமக்குள்ள வரும். இதுக்கு இதெல்லாம் காட்டியாச்சு. ஓகே, ஸோ அப்போ நம்ம எப்போ மெமரி இருக்கும், எப்போ நம்மளால ஒரு விஷயத்தை இம்மிடியட்டா ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னா நமக்குள்ள அந்த பாசிட்டிவ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆர் ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருந்தால் இந்த முடிவு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளவுதான்பா இன்னைக்கு நான் இந்த கிளாஸை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல முதல் நாள்ல அறிமுகத்துல கொடுத்துருக்கேன். ரைட். இப்போ இது வந்தப்போ எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இன்ட்ரோ பண்ணீங்க. அதுக்கப்புறம் லேட்டா வந்து இது வரைக்கும் உங்களை நீங்க யார் அப்படின்னு சொல்லாதவங்க யாராவது இருந்தா அவங்க கொஞ்சம் பேசலாமே. I am விஜயலட்சுமி சார். நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு லேட்டா வந்திருக்கீங்க. சரி, நான் வேற ஒரு கிளாஸ் சாரோட தான் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன், தாந்திரிக கிளாஸ். சோ என் பொண்ணுக்கு இன்னொரு மொபைல கனெக்ட் பண்ணி கொடுத்தேன், அவளுக்கு அதை மியூட் பண்ணிலாம் பண்ண தெரியல. சோ நான் அந்த கிளாஸ் முடிச்சுல கனெக்ட் ஆனேன். ஓகே, ரைட்டுங்க, பரவாயில்ல. ஓகே, பரவாயில்ல, குட் குட், ரைட். ரைட், ஓகே, பரவாயில்ல. அதான் இங்க காணன்னு பார்த்தேன். இன்னும் அடுத்தது யாரு? நீங்க மீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்
ரமேஷ், பவித்ரா இவங்கெல்லாம் இன்னும் காணோம். ஓகே, இன்னும் சரி. இப்போ இதோட இருக்கட்டும் இன்ட்ரோடக்ஷன். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம். எதை நோக்கி இங்க வந்தீங்க, என்ன உங்களுக்கு தேவை? யாராவது கொஞ்சம் தெளிவா, நீங்க இந்த கிளாஸுக்கு வந்த பர்பஸ் ஆஃப் கமிங் திஸ் கிளாஸ். ஓகே, யாராவது சொல்ல முடியுமா? சொல்லலாமா? சார் நம்ம பிறந்த பலன் என்னன்றது தெரியும் சார். முதல்ல உடம்பு என்ன? ஓகே. இந்த உடம்புனா என்ன? சார் உண்மையிலே சார் என்ன இருக்கு இப்போ சந்தோஷமா இருக்கிறவங்க, இப்போ இப்ப நீங்க இருக்கீங்க, ஹீலர் டாக்டர் சார் இருக்காரு, நிறைய பேர் இருக்கீங்க. நீங்களும் எங்களை மாதிரி ஒரு ஹியூமன் தான். சோ உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா அது கண்டிப்பா எனக்குள்ளே இருக்கணும். அதை எப்படி நான் ஸ்டிமுலேட் பண்றது, நான் எப்படி அதுக்குள்ள வருது, நான் எப்படி எல்லாத்தையும் கடந்து வெளியே வருது. ஏன்னா சில நேரம் சில விஷயம் ரொம்ப ஃபீல் பண்ணி உட்கார்ற மாதிரி தோணுது. ஆனா யாரும் நமக்கு பிடிச்சவங்க இறந்துட்டா கூட அதையும் கடந்து நம்ம வந்துடும் சில நேரத்துல. எனக்கு நிறைய அந்த மாதிரி யோசனைகள்லாம் வந்துட்டே இருக்கு. நம்ம என்ன இதுக்கு அடுத்து ஆகும், என்னத்துக்காக இந்த பிறவி வந்திருப்போம், என்ன நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா எனக்கு அதற்கான பதிலே கிடைக்கல. சோ நான் வர்றதே இதெல்லாம் எங்கேயாவது கிடைக்குமா, யாருக்கிட்டயாவது அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்களா, என்ன முதல்ல நம்மள நான் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்கு அதிகமா இருக்கு. ஓகே, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்ப கேட்ட கேள்வி 100% இதுல கிடைக்கும். நான் இதுல கொடுக்க மாட்டேன். ஏன்னா நாங்க இதை கொண்டு வந்திருக்கிறது மெயின் மெமரி ஃபோக்கஸ்ட். அப்ப நீங்க கேட்டது இதுவும் ஒரு விஷயம் வேணும். இப்ப உங்களுக்கு இருக்க படம் எனக்கு தெரியும்ல, எனக்கும் அது வரணும்ல சார். ஓகே, கரெக்ட். அதுல அதாவது தன்னை அறிதல், உங்களை நீங்க உணர்றதுக்கு உங்க உடம்புனா என்ன, உங்க மனசுனா என்ன, உங்களோட ஆன்மா என்ன, அதை பத்தி ஓரளவுக்கு இதுல வந்துருமே தவிர நீங்க கேட்ட அந்த டெப்த் இதுல வரலனாலும் பட் ஓரளவுக்கு அதுல ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஹார்மோன் பத்தி சொன்னீங்க சார், சந்தோஷமான ஹார்மோன் எப்படி வருது. சோ உங்களுக்கு மட்டும் அது எப்படி வந்துட்டே இருக்கு, நீங்க எப்படி இவ்வளவு மெமரி போடுறீங்க, அது எங்களுக்கு தெரியவே இல்லையா? அதுதான் நான் முதல்ல ஆரம்பத்திலே சொன்னேன். எது இருக்கோ அதுல திருப்தி அடைகிறது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பா. எது இல்லையோ அதை நினைச்சு ஏங்குறது அடுத்த விஷயம். அது கொஞ்சம் பழகணும். பின்னாடி பாப்போம் நம்ம. ஓகே, थैंक यू. ஓகே, நெக்ஸ்ட். இன்னும் வேற யாராவது? இப்ப அவங்க கேட்டாங்கல்ல, இதுதான் ஒருத்தரோட கேள்வி பல பேருக்கு பதில், பல பேருக்கு சொல்யூஷன். ரைட்? வேற யாராவது? எஸ் சார், எனக்கு வேற வந்துட்டு நிறைய பேர் சந்திக்கிறேன். அவங்கள பாக்குறப்போ அவங்களோட பேரு டக்குன்னு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் எனக்கு அவங்களோட பேர் மட்டும் தான் ஞாபகம், பேர் ஞாபகம் வரதில்லை. இந்த இஷ்யூஸ் இது ரொம்ப இது உங்களுக்கு இல்ல சார். இது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இதுக்கு நிறைய இது வருவாங்க. இதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஏன் வந்து உங்களுக்கு ஒரு பேர் மறக்குது, ஆனா அந்த ஃபேஸ் ஞாபகத்துல இருக்கும். நல்லா பாத்துக்கோங்க. அந்த ஃபேஸ் உங்களுக்கு ஞாபகம் வரும், அந்த பேரு மறக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த ஃபேஸ் வந்து இமேஜ். அது இமேஜா அங்க பதிவு பண்ணா அது ஞாபகத்துல இருக்கும். ஏன்னா மைண்ட்ல பதிவாகிறது எல்லாம் இமேஜஸ். பேர் வந்து மறக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்கு. அது நம்ம பின்னாடி கொஞ்சம் அதெல்லாம் வரும். அது நம்ம லெவல் போக போக ஒவ்வொரு ஸ்டெப்ல வரும்போது இதுக்கு ரொம்ப டீட்டெயில்டா வரும். ஏன் அந்த பேரை வந்து அந்த பேரை எப்படி முதல்ல உள்ள கொண்டுட்டு போகணுங்கிறது, அதெல்லாம் நம்ம நிமோனிக்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப உங்களுக்கு அது புரிஞ்சிடும். அந்த நம்ம பின்னாடி அதெல்லாம் அதை பத்தி நிமோனிக்ஸ்னா என்ன அப்படின்னு அதை பத்தி டீட்டெயிலா போவோம். அப்ப அந்த பேரு எப்படி ஒரு கடினமான பேரு, இப்போ வந்து ஏதோ ஒன்று சொல்லாமே, ப்ரூஸ் லிப்டன் ஃபார் எக்ஸாம்பிள், பயாலஜி ஆஃப் பிலீஃப் அது எழுதுனா ஒரு ஃபேமஸ் வேர்ல்டு ரெனவுண்டு ஒரு சயின்டிஸ்ட் ப்ரூஸ் லிப்டன் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த இடத்துல ப்ரூஸ் லிப்டன் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சா மறந்துடுவோம். ஒரு ப்ரூஸ் லியா, ப்ரூஸ் லிப்டன் டீ, அப்ப லிப்டன், இது ரெண்டையும் அசோசியேட் பண்ணி ப்ரூஸ் லீ லிப்டன் டீ குடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சு அந்த இடத்துல அதை கனெக்ட்ல வச்சீங்கன்னா அது ஈஸி டு ரீகால். புரியுதுங்களா? இப்ப அந்த பேர் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுதுன்னு?
இது மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு. அதை நான் பின்னாடி டெக்னிக்கெல்லாம் படிக்கிறப்ப ஈஸியா படிச்சுக்கலாம். பட் இது ஒன் ஆஃப் த டெக்னிக். நேம் மறக்கிறதுக்கும் அவங்க இமேஜ் இருக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டா, அது அந்த அந்த முகம் அடையாளம் தெரியும். அவங்கள பார்த்து, ஏய் இவங்களை நான் அன்னைக்கு பார்த்தேனேப்பா, நேத்து தானே பார்த்தேன், இல்ல அங்க பார்த்தேனே இவர் பேர் மட்டும் வரலையேன்னு கேட்போம். அந்த பேர் ஏன் வரல, எதையோ உன்னோட அசோசியேட் பண்ணி அந்த பேர் ஞாபகம் வச்சிருந்தோம்னா மறக்காது. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றதுல பின்னாடி கிளாஸ் பேசுறேன். ஓகே ரைட். இது இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கறதுனால நம்ம எல்லாத்தையும் சும்மா ஒரு டச் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு என்ன டச் பண்ணியிருக்கோம், ஹார்மோன்ஸை பத்தி சொல்லியிருக்கிறோம், பிரெயினை பத்தி சொல்லியிருக்கோம், அதையும் நான் முழுசா சொல்ல. அப்புறம் நியூரான்ஸை பத்தி சொல்லியிருக்கிறோம். இவ்வளவுதான் பார்த்துருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் பிரெயின்னா என்ன, ரைட் பிரெயின்னா என்ன, லெஃப்ட் பிரெயின்னா என்ன, ஓகே இப்படி ஒவ்வொன்றா வருவோம். அதை பத்தி அப்புறம் பார்க்கலாம். ஹலோ வேற எஸ் சார், மேகலாங்க சார். சார், இப்போ நாங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்கிறப்போ மைண்ட் டிராவல் ஆயிட்டே இருக்கு, ஏதாவது ஒரு தாட் வந்துகிட்டே இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கோசரம். கண்ட்ரோலே எதுவும் பண்ணவே வேண்டாம். we don't have any power to control your mind. ஓகே, அப்போ நான் படிச்சுட்டே இருந்தோம்னா ஃபியூச்சர்ல இதை இப்படி எழுதணும் அப்படி எழுதணும்னு யோசனை தான் போயிட்டு இருக்கு, தோஞ்சா அதை படிக்க இல்ல. அதுதான் நான் சொல்ற, ஒரு ஸ்டெப்பா நீங்க எடுத்துக்கிட்டே ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்க மைண்ட், அதுக்கப்புறம் மைண்டு அதோட ஸ்பீடு, அது எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கு, அவங்க மைண்டோட ஸ்டேட் ஆல்பா, பீட்டா, காமா, தீட்டா, டெல்டான்னு இப்படி வெவ்வேறு ஸ்டேட்ல இருக்கு அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டு. அப்போ எந்த ஸ்டேட்ல இருக்கிறது எந்த ஸ்டேட்ல இருக்கணுங்கிறத நம்ம எப்ப தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ அந்த ஸ்டேட்டுக்கு கொண்டுட்டு வரதுக்கு என்ன பண்ண போறோம்ன்றதான் சொல்லித்தரேன். அப்போ ஈஸியா அந்த இடத்துக்கு வந்துருவீங்க நீங்க. ஓகே, ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான் முக்கியம், அதோட ஸ்பீடு, அது எந்த ஸ்பீடுல போகுது. இதெல்லாம் இந்த இஜி டெஸ்ட்ல பாத்துருவாங்க, எலக்ட்ரோ என்சிபாலோகிராஃபின்ற அந்த டெஸ்ட்ல உங்க பிரெயின் வேவ்ஸ் எவ்வளவு இதா போயிட்டு இருக்கு அப்படிங்கறது எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க நியூராலஜிஸ்ட். ஓகே ஓகே, நெக்ஸ்ட். எஸ் சார். Yes. I have one doubt, sir. என்ன கேட்டனே எனக்கு பேக் அப்படின்னு தான் சொல்லிச்சு. சிக்னல் வீக்கா இருக்கு, என்னோடதான் உன்னோடதான் தெரியல. பரவாயில்ல, நீ மெசேஜ்ல போடு, நாளைக்கு கிளாஸ்ல இருந்துட்டு என்னன்னு பார்க்கலாம். இல்ல கிளியரா வரல, நீ அதை டைப் பண்ணி அனுப்பி வை. நான் அதை டக்குன்னு சொல்லு. இப்ப சார்ன்றப்ப அதுக்குள்ள நீ எடுக்கிற டைமுக்குள்ளேயே அது சிக்னல் டிஸ்டர்ப் பண்ணும். கண்டினியூ பண்ணனா சரி, நீ 21 days கண்டினியூ பண்ணனான்றது வரைக்கும் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் நீ 21 days அப்படியே கண்டினியூ பண்ணா, ஒரு நிமிஷம், 21 days கண்டினியூ பண்ணினா ஒரு பொண்ணு ரேங்க் ஹோல்டர், எங்க கிளாஸ்ல ஒரு பொண்ணு ரேங்க் ஹோல்டர் சார். அந்த பேட்ச இப்ப நான் இந்த 21 days இந்த கிளாஸ் கண்டினியூ பண்ணனா அந்த பேட்ச என்னால வாங்க முடியுமா? சூப்பர்மா, இது உன்னோட பேஷன். ஓகே, மியூட் பண்ணு. அதாவது இது உனக்கு ரொம்ப நல்ல சந்தோஷமான விஷயம் தான். இது அதை விட அதிகமா வாங்கலாம். ஏன் நீ அந்த பொண்ணை போய் கம்ப்ளீட் பண்ணுன்றது மட்டுமே குறிக்கோளா வைக்காத, நீ ஓவரால் நீ ஹை லெவலுக்கு வரணும்னு கண்டிப்பா வர முடியும். ஷூர், ஓகே சார். ஏன் பொண்ணுதான் சார் கேக்குறா. அதான் புரிஞ்சிச்சு. அடுத்து அவ பக்கத்துல அவதான் அவளுக்கு உலகமே தெரியுது, அவதான் இவளுக்கு ரொம்ப அந்த பேட்ச வாங்கணும். வாங்கிடலாம் அவ்வளவுதான். ரைட், வேற யாரு இருக்கா? யாருக்காவது கேள்வி இருக்கா? இல்லையா? சரி, நாளைக்கு நோட் பண்ணிட்டு வாங்க. கடைசியா உங்களுக்கு நிறைய டைம் கொடுப்பேன். ஏன்னா நானே சொற்பொழிவாற்ற மாதிரி ஆற்றிட்டு இருக்கிறதா இல்ல, உங்களுக்கு என்ன தேவைன்றதை கண்டறிஞ்சு அதையும் இதுல கலந்து கொண்டுட்டு வருது. ஆனா அதுக்குன்னு எல்லாமே உடனே ஒரே நாள்லயே கொடுத்துட மாட்டேன்.
ஒரு சிலது அடுத்த ஸ்டெப் வரும், அப்ப அதுல பார்ப்போம். பட் யுவர் ரெக்வயர்மெண்ட், யுவர் ஆன்டிசிபேஷன், யுவர் எக்ஸ்பெக்டேஷன் மஸ்ட். அதை நோட் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு கேள்வியில அதை வையுங்க. ஓகே, சரி. ஒவ்வொரு நாளுமே கண்டிப்பா உங்களுக்கு பேசுறதுக்கு டைம் இருக்கும். அந்த டைம்ல மட்டும்தான் நீங்க பேசணும். மற்ற நேரத்துல அட்மிட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ரைட். இப்போ ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இங்க கொடுத்துட்றேன். இந்த கிளாஸுக்கு வந்து இன் டைம்க்கு வர கத்துக்கங்க. இன் டைம் 8 o'clock அப்படின்னா 7:59 இன் டைம். 8:01ங்கிறது லேட், 8ங்கிறது ஆன் டைம். ஸோ இன் டைம், ஆன் டைம், லேட். இந்த ஓ கிளாக் அப்படிம்பாங்க. 8 o'clock, 9 o'clock, 7 o'clock. அந்த ஓக்கு மேல ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி போடுறது என்னன்னா ஆன் கிளாக். எக்ஸாக்டா அந்த டைமை காட்டுறது ஆன். அப்ப ஆன் டைம் சான்ஸே இல்லை. கரெக்டா 8க்கு வர முடியாது. அப்ப இன் டைமை நம்ம எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ ட்ரை டு கம் இன் டைம். அப்போ லேட்டா அவாய்ட் பண்ணுங்க. நம்பர் 1. அடுத்தது வந்துட்டு உங்க மியூட்ல வைங்க. ஏதாவது கேள்விகள் கேட்கணுன்ற எண்ணத்துல வாங்க. அதுக்கப்புறம் எம்டி கப்போட வாங்கன்றதுதான் ரொம்ப நான் சொல்ல ஒரு விஷயம். ஏன்னா பெரிய பெரிய படிச்சவங்க நிறைய, எனக்கு அத்தனை புக்கு படிச்சிருக்கிறேன், அத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், நான் எவ்வளவோ பெரிய உங்களோட இதெல்லாம் கேட்டிருக்கேன். அப்ப நான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மனநிலையில வந்தா வெளியில இருந்து வரத உள்ள வாங்கவே வாங்காது. ஆல்ரெடி ஐ நோ எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு வரத ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கும். அதனால சோ எம்டி கப்போட வந்தா அந்த கப்ல நிறைய ஃபில் பண்ணலாம். ஆல்ரெடி அதுல ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம என்ன ஊத்தினாலும் ஓவர்ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்கும். அது யூஸ் இல்லை. சோ எனக்கு இதுல நிறைய கத்துக்க போறேன், தெரிஞ்சுக்க போறேன். வாட் எவர் இட் மே பி, ஐ எம் கலெக்டிங் சம்திங். அதுக்கப்புறம் உங்களோட 6வது அறிவை வச்சு இது தேவையில்லை, இவர் தப்பா சொல்றாரு, இவர்கிட்ட இதெல்லாம் வேணாம், அதெல்லாம் ஒதுக்கிட்டே வாங்க. இவர் இந்த பாயிண்ட் இவர்கிட்ட இருந்து எனக்கு தேவை, அதை மட்டும் எடுத்துக்காங்க போதும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனால நீங்க நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே எடுத்துக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அதை அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஆனா அந்த அளவுக்கு அதை அனலைஸ் பண்ற அந்த தன்மை நமக்கு வரணும். ஓகே, இது அடுத்த விஷயம். அதனால ஒரு விஷயத்தை லேர்ன் பண்றதுக்கு நம்ம வந்திருக்கோம், பே பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா அதை ப்ராப்பரா ரெஸ்பெக்ட் பண்ணா அதுக்கு உண்டான வேல்யூ கிடைக்கும். ரைட்? அதனால இன் டைமுக்கு வாங்க. நம்பர் 1, எம்டி கப்போட வாங்க. 2வது விஷயம். ஓகே, வேற எனிதிங், எனிபடி, யாராவது ஏதாவது எனி கமெண்ட்ஸ்? சார், நான் செல்வி பேசுறேன் சார். இல்ல, எனக்கு வந்து ஒரு இது என்னன்னா, பாப்பா வந்து இப்ப 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. சோ எனக்கு நான் என்ன பர்பஸ்க்காக வந்தேன் அப்படின்னா, அவங்க வந்து படிக்கிறது வந்து மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்றாங்க. கீவேர்ட்ஸும் கான்செப்டும் இல்லாம எழுதுறாங்க, எக்ஸாம்ல ஊனா எழுதுறேன்ற இதுல வந்து அந்த மாதிரி எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்கூல்ல வந்து சொன்னாங்க. எனக்கு இது வந்து இந்த கோர்ஸ்ல வந்து அவங்க வந்து இதுல இருந்து இம்ப்ரூவ் ஆவாங்களா, இதுல எனக்கு என்ன கிடைக்கும்? என் பொண்ணுகிட்ட வந்து 100% இது ஃபுல்ஃபில் ஆயிடும். புரியுதா? 2 months கோர்ஸ் வரப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு 100%, ஏன்னா அதை நோக்கி தான் போகுது பயணம். அப்போ ஒரு இதுல நீங்க கேட்டதுதான், ஒரு அதுல கீவேர்ட்ஸ் எப்படி எடுக்கிறது, அந்த கீவேர்ட்ஸ் எப்படி கனெக்ட் பண்றது, அது எப்படி ஒன்னோட ஒன்னு அசோசியேட் பண்றது, அதை எப்படி ரீகால் பண்றது, இது எல்லாம் தான் கடைசி கிளாஸ்ல கொண்டு வந்து நிறுத்துவேன். கடைசியா போக 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 சோ அதை நோக்கி அதுக்கு முன்னாடி செய்யற பேசிக் இதுதான் இப்போ ஒவ்வொரு நாளா வரும். அதனால 100% உங்களுக்கு ரிசல்ட் அதுல இருக்கும். ஓகே. அப்புறம் ஒன் மோர் திங் வந்து என்னன்னா சார், நான் வந்து இந்த DIMTன்னு ஒரு டெஸ்ட் ஒன்னு எடுத்தோம், பிரெயின் டெஸ்ட்னு சொல்லிட்டுங்க. அப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா, பாப்பாக்கு வந்து நல்ல இன்புட், கிராஸ்பிங் பவர் எல்லாமே நல்லா இருக்கு, மல்டி டாஸ்க் பர்சன், பீப்புள் ஹியூமனிட்டி இதெல்லாம் இருக்கு. பட் ஆனா வந்து ஒரே ஒரு இஷ்யூ என்னன்னா வந்து அவங்க கிட்ட இருந்து வர அவுட்கம் தான் அங்க வந்து ப்ராப்ளமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எக்ஸாம்லயும் வந்து நாங்க அதை தான் பாக்குறோம். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, படிக்கிறாங்க, எல்லாத்த பத்தின நாலேஜும் இருக்கு. பட் எக்ஸாம்ல வந்து அவுட்புட் கொடுக்கும்போது அங்க என்ன நடக்குதுன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல.
ரைட். இதுக்கு வந்து நம்மளோட கிளாஸ் அதுக்கு டெஃபினட்டா யூஸா இருக்கும். நீங்க இந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே மறந்துடுங்க. டெஸ்டே தேவையில்லை, எந்த டெஸ்டும் எடுக்கவும் வேண்டாம். ஓகே, ஓகே. ம். ரைட். இது மட்டும் சொல்றது, இதை மட்டும் பிராக்டிஸ் பண்ணாவே எல்லாமே கிளியர், உங்களோட இதுக்கு வந்துடும். அதுதான் இது ரைட் சாய்ஸ் ஃபார் யூ. அவ்வளவுதான். ஓகே சார், தேங்க் யூ. வேற தேங்க் யூ சோ யாராவது இருக்கீங்களா? சார் டைம் ஆயிடுச்சா? இன்னொரு டவுட் ஆ சார். எங்க பாப்பா வந்து படிக்கிறாங்க சார். ஆனா எழுத்துக்கூட்டி படிக்கிறக்க கற்றல் திறன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க சார் டாக்டர். இப்ப யாவ வந்து யூன்னு படிக்கிறாங்க, யூக்கு வந்து மாத்தி படிக்கிறாங்க, லா பா இம் அதெல்லாம் கொஞ்சம் 2 டைம் 3 டைம் தப்பா அது சொல்றாங்க, வந்து 5வது டைம் கரெக்டா சொல்றாங்க சார். சிய இப்படி திருப்பி போடுவாங்க, டிய இப்படி திருப்பி போடுவாங்க. கரெக்டா? தமிழ் எழுத்துக்கள் தான் ரொம்ப சிரமப்படுறாங்க. பரவாயில்ல. அதுக்கு நம்பர்ஸ்லயே வந்து நீங்க அப்படிதான் பண்றாங்க உடனே சார். 3 வந்து ஆப்போசிட் அதுதாங்க. போடுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு மைனூட் குறைபாடு. அது ரொம்ப நீங்க என்ன தப்பு பண்றோம்னா, அப்ப நீங்க ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள திட்டி, இத கூட கரெக்டா போட மாட்டியா, இது கூட இதா போட மாட்டியான்னு சொல்லிட்டு ஒரு வேகத்தை யாராவது காட்டிட்டா, பேரண்டோ டீச்சரோ அது யாரோ ஒருத்தர் காட்டிட்டா, அவங்களுக்கு உள்ள பயம் வந்துடும். ஐயோ நம்ம தப்பா போட்டுருவோமோ அப்படின்னு, அந்த தப்பா போட்டுருவோமோ இல்ல தப்பா எழுதிருவோமோன்ற ஒரு பயம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். அப்ப இந்த மாதிரி குழந்தைகளை இப்படிதான் எனக்கு போக சரியாயிட்டேன், நானும் உன்னை மாதிரி தான் இப்படித்தான் தப்பா எழுதுவேன், இப்படியேதான் திருப்பி எழுதணும்னு எங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு நீங்க அவங்கள மோட்டிவேட் பண்ணி கொஞ்சம் சந்தோஷப்படுத்துனீங்கன்னா, அப்படியா அப்படின்னு அவங்க கொஞ்சம் இதுல வரும்போது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். நம்மளாம் என்ன பண்றோம், அத குறைய ரொம்ப பெருசா படம் போட்டு காட்டிடுறோம். அது தப்பு. இதை மட்டும் பண்ணுங்க, மத்தது சரியாயிடும். நான் பார்த்தேன். ஓகேங்க சார், தேங்க்யூ. ஓகே ரைட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ரொம்ப டைம் இருக்குன்னா முதல் நாள் இன்ட்ரோடக்ஷனோட மட்டும் இருக்கட்டும். நாளைக்கு இன்னைக்கு இந்த கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ எப்படி நாளைக்கு சரி நான் பாத்துக்கிறேன். இப்போ எல்லாரும் ஓரளவுக்கு செட் ஆயிட்டாங்க. அந்த அன்மியூட் பண்ணி வந்த உடனே எல்லாம் டென்ஷன் ஏத்தனதை நாளைக்கு குறைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். அந்த இதுல மீண்டும் நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you, sir. Please, sir. நற்பவி சார். தேங்க்யூ சார்.